திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 51 காரைக்கால் அம்மையரின் தாயன்பை உணர்ந்து கழித்த நாம் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 52 இறைவன் அணிந்திருக்கும் சிரமாலைக்கு தன் கற்பனையிலே ஊமை கற்பித்துச் சொல்லி நம்மை மகிழ்வித்த அற்புதத்தை இந்த பாடலிலே நாம் காணலாம். முதலிலே பாடலை பார்க்கலாம். அம்கண் முழுமதியம் சக்கர் அகல்வானத்து எங்கும் இனிதெழுந்தால் ஒவ்வாதே செங்கண் திருமாலை பங்குடையான் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் சீர். இந்த பாடலிலே இறைவனை எப்படி விழிக்கிறார் பாருங்கள். 3ஆம் அடியில் செங்கண் திருமாலை பங்குடையான் என்கிறார். போன பாடலிலே அம்மையாகிய கோல்வளையாளை தம் பங்குடையான் என்றவர் இங்கு திருமாலை தம் ஒரு பாகத்திலே உடையவன் என்கிறார். சேரமான் பெருமாள் நாயனாரும் தம் பொன்வண்ண அந்தாதியில் மாலிருக்கும் பாதியனை சங்கர நாராயணன திருவடிவத்தை அழகுற வர்ணித்திருப்பார். இந்த கோலத்தை அரியாத்தேஸ்வர வடிவம் எனச் சொல்லி இஃது ஒரு அதிசய வடிவம் என்பார். இப்படி இடப்பாகத்தில் திருமாலும் வலப்பாகத்தில் சிவனும் இணைந்த திருவுருவத்தை ஆழ்வாரும் பிறை தங்கிய சடையானை வலத்தே வைத்து என பாடியிருப்பார். திருமாலும் சிவனாரும் வேறு வேறு அல்ல என்பதை காட்டும் திருவுருவம் இது. கேசவார்த்த மூர்த்தி என்றும் இந்த பெருமானை சொல்வார்கள். இப்பெருமானை காரைக்கால் அம்மையார் உற்று நோக்குகிறார். அவன் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை அவருடைய கண்ணிலே படுகிறது. அந்த 4ஆம் அடியிலே இறைவன் செஞ்சடை மேல் உள்ள சிரமாலையை பார்ப்பதை நாம் காண முடிகிறது. இறைவன் செஞ்சடையிலே கபால மாலை அமைந்திருக்கிறது. அதனை வெண்தலை மாலை என்றும் தலைமாலை என்றும் சிரமாலை என்றும் சொல்வார்கள். பல கபாலங்களை கோர்த்த மாலை அது. 100 கோடி பிரம்மர் நொந்தினர் 6 கோடி நாரணர் அங்கனே 7 கடல் மணலை எண்ணிடில் இந்திரர். இப்படி இவர்களெல்லாம் அழிய அழிய அவர்களது வெண்தலைகளை மாலையாக அணிந்திருக்கிறான் சிவபெருமான். அந்த சடையிலே அந்த மாலை வெண்மையாக பளிச்சென்று காட்டப்படுகிறது. அந்த சிரமாலையை கண்டு களிக்கின்றார் காரைக்கால் அம்மையார். அது சிவனாரது சிறப்பை எடுத்து விளக்குகிறது. என்ன சிறப்பு? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என அவன் நித்தியத்துவத்தை காட்டுகிறது. அது காட்சியளிக்கும் சீரை சிந்திக்கிறார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். ஆனால் அவர் அதன் உட்கருத்தை எல்லாம் சிந்திக்காது கவிவுள்ளத்தோடு பார்க்கிறார். இந்த மாலைக்கு எதை ஓமையாகச் சொல்லலாம் என எண்ணி பார்க்கிறார். பாடலின் முதலடியில் இதற்கான ஓமை பொருளை நமக்கு காட்டுகிறார் பாருங்கள். இறைவனது சடை செஞ்சடை சிவப்பாக உள்ளது. சூரியன் மறைந்த பிறகு தோன்றும் சக்கரவானம் போல அந்த சடைப்பரப்பு காட்சியளிக்கிறதாம் அம்மைக்கு. ஆக செஞ்சடை செக்கர் அகல்வானம் என சொல்லத்தக்க பாங்கில் இருப்பதாக தோன்றுகிறது என்கிறார் அம்மை. இறைவன் சடையிலே உள்ள கபாலங்கள் காய்ந்து போனதினாலே வெண்மையாக காணப்படுகிறது. இவற்றுக்கு எதை ஓமையாகச் சொல்லலாம் என யோசிக்கிறார். அவருடைய கவியுள்ளம் சொல்கிறது, ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு பூரண சந்திரனாக முழு மதியமாக தோன்றுகிறதாம். சக்கர வானத்திலே முழு மதியமாக தோன்றுவது இயற்கைதான். ஆனால் வானத்தில் ஒரு நிலவுதான் தோன்றும். இங்கோ ஒன்றல்ல இரண்டல்ல வரிசையாக பல முழு மதியங்கள் தோன்றுகின்றன. எங்கே பார்த்தாலும் முழு நிலவுகள். ஒரு பூரண சந்திரனை பார்த்தாலே எவ்வளவு அழகாக மனதிற்கு மிக மகிழ்வாக இருக்கிறது. காட்சிக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. வானம் முழுவதும் பல சந்திரர்கள். கண்கொள்ளா காட்சியல்லவ, ஒரே அழகு கொள்ளை போகிறது. ஆம், இறைவனின் சிரமாலையானது அழகிய செவ்வானத்திலே தோன்றும் பல பல சந்திரர்களைப் போலுள்ளதாக காட்சிப்படுகிறது என நம் அம்மை சொல்கிறார். நம்முடைய அப்பர் பெருமானும் தம் கோயில் திருப்பதிகத்திலே சொல்லியிருப்பார், செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாவெறிக்கும் சென்னி என வர்ணித்திருப்பார். என்ன சொல்கிறாரு? முற்றம் போன்று பரந்த செஞ்சடையினை நினது ஒளியினால் சிவனாத்தம் தலையிலே அணிந்துள்ள சந்திரன் அழகு செய்வதாக கற்பனை செய்திருப்பார். இப்படி பதிகத்தின் பாடல் முழுவதிலுமே நிலா எரிக்கும் சென்னி என்றே நம்முடைய அப்பர் பெருமான் பாடி வர்ணித்திருப்பார். நம்முடைய சிவபெருமானுடைய திருச்சென்னியை தன்னுடைய திரு அங்கமாலை பதிகத்திலும் தலையே நீவணங்காய் தலை மாலை தலிக்கணைந்து என்றும், சுந்தரனுடைய திருவஞ்சை கலிக பாடலிலே தலைக்கு தலைமாலை அணிந்ததன்னே என தலைமாலையின் சிறப்பை கூறுவதையும் நாம் கண்டு மகிழலாம். அருணகிரியாரும் தம் திருப்புகழிலே பொது பாடல்களின் கீழ் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார்,
இசைந்த ஏறும் கரிவுரி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலி அதழ் ஆடையும் மழுமானும் அசைந்ததோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா என இறைவனுடைய சிரமணி மாலையை அணிந்த ஈசன் என அவரை வர்ணித்து பாடியிருப்பார். காரைக்கால் அம்மையார் இன்னும் அழகாக சிவந்த சடையின் மீது இண்டை மாலை போல வெண்ணிறமான கபாலங்களை கோர்த்து சூடியிருக்கிறார். அது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால தான் சிரமாலை தோன்றுவதோர் சீரழகு என்றார் போல. இப்படி சிரமாலைக்கு சந்தரர்களை ஓமையாக காரைக்கால் அம்மையார் சொன்னாலும் இங்கே மற்றொரு குறிப்பும் உண்டு. செவ்வானத்திலே முழுமதியம் பல கோர்த்து எழுந்தாலும் இறைவனது செஞ்சடை மேல் சிரமாலை தோன்றும் தோற்றத்திற்கு சிறிதும் ஒவ்வாது என சிரமாலையின் பெருமையை சுட்டுகிற அழகையும் நாம் இந்த பாடலிலே கண்டு களிக்கலாம். திருச்சிற்றம்பலம்.